அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உடைய வசனத்திலே நம்பிக்கை வைத்து கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பையில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் உடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி நாட்களாக ஆண்டவருடைய அருளையும் ஆசியும் நிறைவாய் கொண்டு வருகின்ற வாரமாக அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே தி சண்டே இஸ் ரிமெம்பர்ட் அஸ் ஸ்டீவர்ட்ஷிப் சண்டே, முக்கிரானத்துவ ஞாயிறு என்று சொல்லி இந்த நாள் அழைக்கப்படுகிறது. ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லுவோமானால், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பொறுப்பின் மீது, ஒரு நிகழ்வின் மீது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அதிகாரம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒன்றை கவனித்து கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அதிகாரம். தி ஜாப் ஆஃப் சூப்பர்வைசிங் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் சம்திங் சச் அஸ் ஆர்கனைசேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஒரு சொத்து அல்லது ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடிய அல்லது மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை தான் உக்கிரானத்துவம் அல்லது ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உக்கிரானத்துவ பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவுறுத்துவதற்காக இந்த ஞாயிறை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நினைவு கூறுவதை நாம் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்டியன் வியூவில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லுவோமானால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிகளையும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அல்லது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய திருப்பெயருக்கு மாற்றுண்டாகும்படியாக, நம்முடன் வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு பயனுண்டாகும்படியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அது ஒரு உக்கிரானத்துவம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அதை சரியாக செய்வதற்கு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையான இந்த நாளினுடைய செய்தி நம்மோடு கூட தொடர்பு படுத்துவதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இதற்காக தனியாகி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். பிரதிபலன் எதிர்பாராமல் நன்மையை செய்ய வேண்டும். பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றை எதிர்பார்த்து நாம் கொடுத்தால் அது என்னவா மாறிடும்? வியாபாரம். சில நேரங்களில் நம்ம கடவுளிடத்தில் வியாபாரிகளைப் போல தான் பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் இதை கொடுப்பீரானால் நான் இதை தருகிறேன், இல்லையா? அந்த காலத்தில் அந்த பண்ட மாற்று முறை என்று சொல்வார்கள். இதை கொடுத்தால் அதை தருகிறேன். ஆனால் நம்ம கொடுக்கறது எப்படி இருக்கும்? நம்ம கொடுக்கறது சின்னதாக தான் இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுப்பது எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட நம்ம கேட்பது பெருசாக இருக்கும், இல்லையா? அதில் கூட நமக்கு அந்த உண்மை இல்லை. எனவே ஆண்டவரிடத்தில் வியாபாரிகளைப் போல பேசுகின்றோமா அல்லது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கடவுளுடைய அன்பிற்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க வேண்டும். எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? எதையாவது ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் கடவுள் தனக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த நாள் நம்மை அழைக்கிறது. இதற்காக நமக்கு திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது திருமறை பகுதியில் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத் என்ற ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு காட்சி நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான உறவினை காப்பது உக்கிரானத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இதை சிந்திக்கலாம். லுக்கிங் ஃபார் எ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்டீவர்ட் என்று சொல்லி இந்த தலைப்பை நாம் பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிராம் அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்தோடு, அவங்க ஒரு நாடோடி மக்கள், இல்லையா? ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களே பெரும்பாலும் நாடோடிகளாக இருப்பார்கள். எங்கெல்லாம் பச்சை பசல் என்று இருக்கிறதோ, தண்ணீர் இருக்கிறதோ, அந்த இடங்களுக்கு ஆடு மாடுகளை, மந்தைகளை ஓட்டி செல்வார்கள். டெம்பரரி லைஃப், கூடார வாழ்க்கை தான் வாழ்வார்கள், நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் என் தந்தை ஒரு இடமில்லாமல் அலைந்து திரிந்தவன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து அவர்கள் சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியும் கூட நம்ம திருமறையிலே பார்க்கலாம். அது அவருடைய விசுவாச பிரமாணம். அந்த இடத்துலேருந்து கடவுள் எங்களை எங்கு கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் சொல்வார்கள். இப்படி நாடோடியாய் வாழ்கிற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நெகேபிலிருந்து பெத்தேல் வரை
அவங்க பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் ஒரு கூடாரம், தான் இருந்த இடத்துல ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை பலியிட்டு அங்கே தொழுது கொள்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. இல்லையா? நிறைய சொத்து இருந்துச்சு. அடுத்து என்னாச்சு? 6ஆம் வசனம், அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் என்ன பண்ண முடியல? சேர்ந்து வாழ முடியல. பணம் சொத்து வந்த பிறகு நம்மளால் என்ன பண்ண முடியல? சேர்ந்து வாழ முடியல. இல்லையா? இதெல்லாம் குறைவாக இருந்த நாட்களிலே குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒன்றாக வாழ்ந்தார்கள், சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்போல்லாம் இந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியாது, கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்று சொல்லி. ஆனால் வளர வளர, இல்லையா, எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாரும் சொத்துக்கள் வர ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தனித்தனியாக வாழ ஆரம்பித்து விட்டோம். ஒரு அந்த நாட்களில் சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் என்ன இருக்காதான்? கதவே இருக்காதான். சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அந்த தென்னை ஓலையில் ஒரு தட்டி மாதிரி செஞ்சு அதுதான் வச்சுருப்பாங்க. அதுவும் எதுக்காக? மனுஷன் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இல்லை, மிருகங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் வளர வளர இப்போ என்னவாயிட்டோம்? காம்பவுண்டை கட்டிட்டோம். இல்லையா? காம்பவுண்ட் கட்டிட்டு முன்னெல்லாம் திண்ணை இருக்கும் வீடுகளில், இப்போ திண்ணையும் கிடையாது. யாரும் வந்து உக்காந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். காம்பவுண்ட் கட்டிட்டு என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு கதவு போடுறோம். இப்போ கதவுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? கிரில் வந்துருச்சு. கிரிலுக்கு முன்னாடி காம்பவுண்டுக்கு முன்னாடி கேட்டு, நோ பார்க்கிங். அப்புறம் என்ன வந்துருச்சு? நாய்கள் ஜாக்கிரதை வேறு போட்டு, நான் கூட வச்சுருக்கிறேன், ஆனால் பேர் போடல. நாய்கள் ஜாக்கிரை அப்படின்னு போட்டு வச்சுட்டோம். உள்ளே இருக்கிறவங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல நமக்கு, உள்ளே எது இருக்குதுன்ட்டு. இல்லையா? அப்போது யாரிடத்திலும் இணைந்து வாழ்வதற்கு முடியாமல் நம்ம வளர வளர வசதியாக தனித்து வாழ ஆரம்பித்து விடுகிறது. மனிதனுடைய இயல்பாக மாறி இருக்கிறது. இது இப்போ இல்லை, அப்போவும் நடந்திருக்கு. அவங்க சொத்து வந்த பிறகு, அது இல்லாதப்போ ஒன்றா இருந்தாங்க. ஆடு மாடுகள் பெருகி, மேய்ப்பர்கள் பெருகி, எண்ணிக்கையில் ஆடு மாடுகள்லாம் வந்தபோது அவர்களால் இணைந்து வாழ முடியவில்லை. பிரச்சனை வந்துடுது. அடிக்கடி யாருக்கு வந்ததுன்னா, ஆபிரகாமுடைய கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே பெரிய தகராறு அவ்வப்போது ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். பிரச்சனை வந்துருச்சு. யார் முதல்ல தண்ணி காட்டுறதுன்னு வருது, யார் முதல்ல மந்தையை அடைப்பது என்று சொல்லி வந்து விடுகிறது. ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணுறதுல பிரச்சனை ஆகிடுது. சில நேரத்தில் நமக்கு கூட சில பிரச்சனை. சர்ச்சில் ஒரு வாட்டி சண்டை வந்துருச்சு மக்களுக்குள்ள. என்னம்மா சண்டைன்னு போய் கேட்டால், ஐயா இது ஏன் இடம், ஏன் இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து உக்காந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? சண்டை போடுறோம். சர்ச்சு யாருடைய சர்ச்சுன்றோம்? கடவுளுடைய சர்ச்சா? என்கிட்ட சொல்லும் போது வேறு மாதிரி சொல்கிறீங்க, இங்கே வேறு மாதிரி சொல்கிறீங்க. என்கிட்ட சொல்லும் போது இது ஏன் சர்ச்சியான்றீங்க, எங்கள் சர்ச்சுன்றீங்க, இங்கே வந்து கடவுளுடைய சர்ச்சுன்றீங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. இல்லையா? சர்ச்சே கடவுளுடையது என்று சொன்னால் இடம் யாருடையதாக இருக்கணும்? கடவுளுடையது. அதில் கூட நம்ம விட்டு கொடுப்பதற்கு நமக்கு என்ன இல்லை? இங்கே உட்காருவேன், வேறு யாராவது உக்காந்துட்டா அவ்வளோதான். அன்றைக்கெல்லாம் நமக்கு மனசு எங்கே இருக்காது? இங்கே இடம் பிடிக்கிறது பெருசு இல்லை. எங்கே இடம் பிடிக்கணும்? கல்லறையில் கூட இங்கே இடம் நிரந்தரம் இல்லை. ஒரு 2 வருஷம் அங்கே யாரும் மாலை வைக்கலாம், கல்லறை மாறி போயிடும். இதுதான் நம்முடைய யதார்த்தமான நிலைமை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இடத்தை பிடித்து கொண்டு இதுதான் என்னுடைய இடம் என்று சொல்லி உறவை பகைத்து கொண்டு வாழ்கிற மக்களாக வாழ்ந்து விடுகின்றோம். இல்லை, விண்ணுலகிலே இடம் கிடைப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மண்ணுலகில் இடத்திற்காக போராடுகிற மக்களாக நாம் வாழக்கூடாது. அங்கே அதுதான் நடக்குது. அப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் தான் அந்த ட்ரைபுடைய, அந்த கூட்டத்துடைய, நாடோடி கூட்டத்துடைய தலைவராக அவர் இருக்கிறார். அவருடைய தம்பி மகன் தான் லோத்தா இருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார். 8ஆம் வசனம் படிங்க பாருங்கள். எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பிற்கும் உன் மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட வேண்டாம். நம்மெல்லாம் யாரும் சகோதரர். திருவெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உறவினர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ஆர்எஸ்சி ஆங்கிலத்தில் கிண்ட்ரட் என்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உறவுகளும் குடும்பங்களும். நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஏன்? நம்மளாம் யார்? உறவினர்கள்.
நம்ம எல்லாம் சகோதரர்கள், நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தினர்கள். எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. இருக்கிறோமா அப்படி? நம்ம சண்டையே யார்கிட்ட தான் இருக்குது? உறவினர்கள்கிட்ட தான் இருக்குது, நண்பர்கள்கிட்ட தான் இருக்குது. கொஞ்ச நாள் ஒன்றா இருக்கிறோம், கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டுக்கொண்டு ஒருவர் தூற்றி திரிகிற மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்போம், சண்டை போடுறதெல்லாம் விட்டுடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொன்னாலும் அந்த இடத்துல அப்படி தான் சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு சொன்ன எங்ககிட்டே வந்து சண்டை போடுற ஆள்லாங்கிறாங்க இல்லை? அப்போ எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது பண்ணுற பாருங்க. நம்முடைய சொல்லுக்கும், நம்முடைய செயலுக்கும், நம்முடைய வார்த்தைகளுக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும் வெகு தூரம் இருக்கிறது. அப்படி ஒரு வெகு தூரம் இருந்தால் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் தூரம் கூட அதிகரித்து போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். நம்ம உறவு நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது. அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யலாம்? விட்டு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் சொல்கிறோம். விசுவாசினா யாரை விசுவாசிக்கிறவங்க? யாரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பேர் விசுவாசி? கடவுளை விசுவாசிக்கிறவங்க பேர் தான் விசுவாசி. எனக்கு இருக்கிற பணபலத்தையோ, எனக்கு இருக்கிற அதிகாரத்தையோ, எனக்கு இருக்கிற ஆள் கூட்டத்தையோ நம்பி வருகிறவன் பேர் விசுவாசி அல்ல. ஏன்பா இப்படிலாம் உன்னை திட்டிட்டு இருக்காங்களே, நீ அமைதியாக போகிறேன்னு சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார்ட்டு போகிறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் என்னது? விசுவாசி. ஏன்னு சொன்னால் கர்த்தரை நம்புகிறார்கள். ஆனால் கடவுள் என் பிரச்சனையை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைத்து செல்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. இல்லை நானே சண்டை போடுவேன், நானே பார்த்துப்பேன் பிரச்சனைன்னு இறங்கினா நம்மெல்லாம் யாரும் அவிசுவாசி. மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு மாம்சத்திலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தன்னுடைய புயபலத்தின் மீது, தன்னுடைய ஆற்றல் மீது, தனக்கு இருக்கிற கூட்டத்தின் மீது, தனக்கு இருக்கிற மக்கள் மீது, தனக்கு இருக்கிற அதிகாரத்தின் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து செயல்படுவாரானால் அவர் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோமானால், ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்லுவோமானால், நம்முடைய நம்பிக்கையை கடவுள் ஒருவர் மீது மாத்திரம் வைக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனால தான் இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு முடிவு ஏற்படுகிறார். நம்ம உறவு நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது. அதனால் இந்த தேசம் முழுவதும் கண்முன் இருக்கிறது, நீ என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ எந்த பக்கம் போறியோ அதற்கு எதிர் திசையிலே நான் செல்கிறேன். நீ வடப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்கிறேன், நீ கிழக்கு சென்றால் நான் மேற்கு செல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம் இல்லையா? அவர் அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமே விசுவாசிகளின் தந்தை. என் கண்ணிலே நான் பார்க்கிற அந்த காட்சியின் மீது இந்த இடம் எனக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தன் கண்ணின் மீது நம்பிக்கை வைக்கல, தன் அறிவின் மீது நம்பிக்கை வைக்கல, தன் நம்புகிற கடவுள் மீது நம்பிக்கை வைத்தபடினால தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோப்பா, அடுத்ததை நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்ததுக்கு போக மீதி இருப்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னைக்காவது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, இல்லை கூட பிறந்த சகோதரத்துக்கு சண்டை போட்டிருக்கோம். இன்றைக்கி அண்ணன் தம்பி சொத்து பிரிவினைக்காக பிள்ளைகள் தந்தையின் மீதும் தந்தை பிள்ளைகள் மீதும் போட்டுக்கிற கேஸினுடைய எண்ணிக்கை டைவர்ஸ் கேஸை விட அதிகம். கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யாருக்குள்ள? சகோதரர்களுக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக தந்தையினுடைய சொத்துக்களை பிரித்து கொள்வதின் வழியாக. இல்லை அரசு சட்டம் போட்டால் கூட பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆணே மகனே எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவர்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகம். கிறிஸ்தவர்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல. சில ஒன்று சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து. அப்போது நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ஆனால் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் அவர் என்ன பண்ணல? தன்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தவில்லை, எதையும் எதிர்பார்க்காமல் நீ எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கோ, மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால தான் லோத்தை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக யார் மாறினார்? ஆபிரகாம் மாறினார். இல்லை வேதத்தில் நம்ம தான் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலக ஆசீர்வாதங்கள், உலகத்தின் வழியாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அவர் எதிர்பார்க்காதனால கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தபடினால கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கலாம். இல்லை லோத் என்ன பண்ணுறாரு பாருங்க. சோகார் வரை யோர்தான் முதற்பகுதி, சோகார் வரை அப்பகுதி ஆண்டவருடைய தோட்டம் போலவும் எகிப்து நாட்டை போலவும் இருந்தது. எகிப்து நாடு வளமான நாடு, நைல் நதி ஓடுறதுனால அந்த நாட்களில் ரொம்ப வளமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுபோல் இந்த பகுதி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார்? லோத்து அதை தெரிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கல.
ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து புதிய ஏற்பாட்டு காலம் வரை திருமறை மீண்டும் மீண்டுமாக அவரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல், இல்லை சொத்துக்காக ஆசைப்படுகிற, வளமான நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆசைப்படவில்லை. மாறாக உறவை நேசித்தபடினாலே அவருடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாயிடுச்சு. அரிசி 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லோத்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற போது இவர் என்ன செய்கிறாரு, போய் ஒரு படையெடுத்து சென்று போரிட்டு அவரை மீட்டு கொள்ளக்கூடியவராக இருந்தார். சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு போர் வீரராக இருந்தார், ஒரு பலத்தோடு இருந்தார். சும்மா வெறுங்கையோடு அவர் இல்லை. ஏறக்குறைய 300க்கும் அதிகமான பேரை கூட்டி சென்று அவர் இந்த இடத்துல அரசருக்கு விரோதமாக சண்டை போட்டுக்கொண்டு அவர் எடுத்து சென்ற எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ள சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார். அந்த சக்தியை, அந்த ஆற்றலை உறவுக்கு எதிராக அவர் பயன்படுத்தலை, சகோதரனுக்கு எதிராக அதை பயன்படுத்தவில்லை, நண்பர்களுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை. மாறாக நண்பர்களுக்கு தீமை விளைவிக்கிறவர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல், ஞானம், வலிமை இதெல்லாம் எதற்காக பயன்படுத்த, நம்முடைய சுயத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறோமா அல்லது அநீதிக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறோமா? ஆபிரகாமை போல உறவுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த திருவிருந்து எடுக்கிறப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இதில் எடுக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். யார் ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுவா? ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஒரு பாத்திரத்தில் சாப்பிடுவாங்க. சப்போஸ் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், சாப்பாடு போடுறீங்க, எதில் போடுவீங்க? அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும், வாழை மரத்துலேருந்து ஒரு இலையை வெட்டி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அதே உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வரார், அவருக்கு இதில் சாப்பாடு போடுவீங்க? நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில். ஏன்? நான் அண்ணியன், உங்கள் அப்பா உறவு, அதான அர்த்தம். அப்போ ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்றோன்னா உறவு. அப்போ இந்த ஒரே கப்பில் நம்ம பருகிறோம் என்று சொன்னால், இந்த ஒரே கப்பில் பருகிற நம்ம அனைவரும் ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒரே கப்பில் சாப்பிட்றேப்பா, இந்த ஒரே கப்பில் சாப்பிட்ற இன்னொரு சகோதரனோடு இன்னொரு சகோதரியோடு எப்படி பகையோடு உன்னால் வாழ முடிகிறது? அப்படி வாழாத, அவன் சகோதரன் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் இங்கே ஒரே கப்பு வச்சுருக்கிறோம். சில சபையில் என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க, கேட்டால் என்னென்னு சொல்கிறோம், ஹைஜீனிக் என்றோம். கடவுள் கொடுக்குற ஹைஜீனிக்கை விட இந்த உலகம் கொடுக்குற ஹைஜீனிக்கும் நம்ம கொடுக்குற ஹைஜீனிக்கும் என்ன கிடையாது, பெருசு கிடையாது. அப்போ அந்த உறவை தக்க வைக்கக்கூடியவர்களாக, உறவை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை தான் இந்த முதல் திருமறை பகுதியில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் வித் த டிசர்வ்ட் இஸ் ஸ்டீவர்ஷிப் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்வதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு உக்கிரானத்துவம் என்று சொல்லி அந்த பகுதி நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டில் எருசலேமில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உருவானது. கிபி 48ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உருவாயிற்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா அதற்கான காரணம் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். படிங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுத்தியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. எருசலேமுக்கு அடுத்து மிகப்பெரிய கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக அந்தியோகியா பட்டணம் ஏற்பட்டது. அந்த அந்தியோகியா பட்டணத்தில் எருசலேமிலிருந்து தீர்க்கதரிசியெல்லாம் வராங்க, அப்போஸ்தலர்கள் இல்லாமல். வந்த தீர்க்கதரிசிகளில் அகபு என்று சொல்லக்கூடிய ஒருவர் தூய ஆவியரால் ஏவப்பட்டவராக உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட போகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அது கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசுடைய காலத்தில் அந்த பஞ்சம் வருகிறது. இதுதான் கிபி 48ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையின் மரணத்திற்கு பிறகு ஒரு 15-18 ஆண்டுகளில் இப்படி ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகிறது. எருசலேமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன ஒரு காரணம், எருசலேமும் யூதயா சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு இந்த ஓய்வு ஆண்டு 7ஆம் ஆண்டில் அவங்க எதுவும் பயிரிடக்கூடாது. ஆக்சுவலாக 47ஆம் ஆண்டு தான் ஓய்வு நாளாக, ஓய்வு ஆண்டாக அவர்கள் அனுசரித்தார்கள். அந்த வருடத்தில் எதுவுமே அவங்க பயிரிடலை. அதனால் அடுத்த வருடமும் மிகப்பெரிய பஞ்சம் உருவாகிறது. மழை இல்லை, அதனால் பயிர வைக்க முடியல. தொடர்ந்து 2 ஆண்டுகள் ஒரு பஞ்சமாய் இருந்த ஒரு காரணத்தினால
அவங்களால மிக அதிகமாக அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் எருசலேமில் இருக்கக்கூடிய சபை மிக ஏழ்மை நிலையிலிருந்து உணவுக்கே கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைக்கு அந்த சபை தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஏற்படுத்திய திருச்சபை மக்களிடத்திலிருந்து இந்த எருசலேம் சபைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சீடர்கள் வழியாக அந்த சபைகளோடு பேசி அவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை கொண்டு வந்து எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மற்றும் அவசிய தேவைகளுக்காக அவர் செலவழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ தான் கொரிந்திய சபைக்கு இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக அவர் எழுதுகிற கடிதம் தான் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு எடுத்துக்காட்டை அவர் பயன்படுத்துகிறார். மாசிதோனியா திருச்சபையை குறித்து அவர் அந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாய் சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள்? இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிக வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளுடைய திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த மாசிதோனிய சபையை குறித்து, மக்கதோனிய சபையை குறித்து அவர் பேசுகிறார். கிரேக்க சபை, இந்த கிரேக்க சபை ஏழ்மை நிலையில் இருந்தது. ஏழ்மை நிலையில் இருந்தபோதும் எருசலேமுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் இவருடைய பங்கு மிக பெரிதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தங்களுடைய வறுமையில் அவர்கள் கொடுத்தார்கள். இருக்கிறப்ப கொடுப்பது பெருசு இல்லை, இல்லாத போதும் கொடுக்கக்கூடிய மனதுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அது யாரால் முடியும்? கடவுள் மேல் விசுவாசம் கொண்டவர்களாகத்தான் முடியும், இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? எதை கேட்க சொல்லியிருக்கிறாரு? அன்றன்று எங்களுக்கு தேவையான உணவை அன்றன்று தாரும் அப்படின்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறோமா? நம்ம அதை பண்ணுறோமா இல்லையா? பண்ணாதீங்க இனிமேல். ஏற்கனவே இருக்குது நம்மக்கிட்ட, இல்லையா? தலைமுறைக்கு கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அந்த ஜெபம் பண்ணக்கூடாது. யார் ஜெபம் பண்ணோம்? ஒவ்வொரு நாள் உணவுக்கும் கடவுளை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் தான் நம்ம என்ன பண்ணணும்? அன்றன்று தேவையான உணவை எங்களுக்கு தார். அன்னன்னைக்கு சாப்பாடு இல்லாதவங்க ஜெபிக்கும்படியான ஒரு ஜெபம் அது, இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடவுளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அப்படி தான் இந்த மக்கள் இருந்தாங்க. ஆனாலும் இந்த மக்கள் என்ன பண்ணாங்களாம்? தங்களுடையதை தாராளமாக எருசலேமில் இருந்த சபைகளுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக அவர்கள் மாறுகின காட்சியை தான் அவர் சொல்கிறார். நீங்களும் கூட அப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களை உதாரணமாக வைத்து இந்த மக்களோடு பேசுகிறார். நம்முடைய முன்னாள் பேராயர் அசரி அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, எது கடவுளுடைய பணி என்று சொல்லும்போது ஷேரிங் இஸ் காட்ஸ் மிஷன் என்று சொல்வார்கள், இல்லையா? பகிர்வதே ஆண்டவருடைய பணி, பகிர்ந்து வாழ்வதே ஆண்டவருடைய பணி. யோவான் ஸ்தானத்தில் சாதாரண மக்கள் போய் கேட்குறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாராம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், மனம் மாறிவிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? 2 வஸ்திரம் இருந்தால் ஒருத்தர் ஒன்று, இல்லாதவர் ஒன்று கேட்டால் என்ன பண்ண? ஒன்று கொடுத்து விடு. ஆகாரத்தை உடையவரும் அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பகிர்ந்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவனிடத்தில் இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடியதும் அதுதான். பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இந்த கிறிஸ்தவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. நான் ஒரு முறை சொல்லலான்னு தெரியல எனக்கு, நான் கடலூருக்கு போயிட்டு வரேன். மரக்காணத்தில் ஆயராக இருந்த நாட்களில் வரும்பொழுது பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணத்துக்கு வரணும். பாண்டிச்சேரியில் பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸு கொஞ்சம் தூரம் வருது, டவுனுக்கு வெளியே வருது. ஒரு இடத்துல கண்டக்டருக்கும் முன்னாடி இருந்த ஒரு நபருக்கும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் சண்டை போடுறாங்க. அப்புறம் பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் அந்த எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு 12:30க்கு ஒரு ப்ரேயர் வேறு வச்சுருக்கேன், போனோம். நான் கேட்குறேன், கண்டக்டர் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மனிதர் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறார்.
10 ரூபாயை கொடுத்துட்டு சென்னைக்கு டிக்கெட் கேட்குறார் ஈசிஆர் பஸ்ஸில். 10 ரூபாய்க்கு நான் எப்படி டிக்கெட் தர முடியும், 90 ரூபா சென்னைக்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறார். இறங்க சொன்னாலும் இறங்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவரை பிடித்து தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறார். அவர் சீட்டை பிடிச்சிட்டு எழுந்திருக்க மாட்டாங்க. நான் சரி கண்டக்டரை விட்டுருங்க, பஸ் எடுங்க, நான் டிக்கெட் பே பண்ணிடுறேன்னு பே பண்ணிட்டு நான் உட்காரேன். பக்கத்தில் இருந்த 2 பேரும் கேட்குறாங்க, நீங்கள் கிறிஸ்தவரா? நான் கிறிஸ்தவன் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் போடல. செயின் போடுறதில்லை, மோதிரங்கள் போடுவது கிடையாது. அன்றைக்கி பேண்ட்டு டிஷர்ட்டில் இருக்குன்னா அங்கேயெல்லாம் என் பேக்கில் இருக்குது. எதுவும் பைபிள் எதுவும் என் கையில் இல்லை. நான் என்னை பார்த்தா கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாது, எந்த அடையாளமும் என்கிட்ட இல்லை. நான் கேட்டேன், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அப்போது இந்த உலகம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல சண்டை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல குறைவு இருக்கிறது என்று சொன்னால் யாரோ ஒரு கிறிஸ்தவர் வந்து இதை எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்க மாட்டார். கொடுப்பாரா? வாயில் தானே சொல்கிறீங்க. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாரா? அப்போ நம்பினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராவது உங்கள் இடத்துல ஒரு பிச்சை கேட்டால் எவ்வளோ போட்டிருப்பீங்க? 500 ரூபாய் எடுத்து கொடுத்துருப்பீங்க. 500 ரூபாய் நான் போட்டேன் ஒரு பிச்சைக்காரருக்கு ட்ரெயினில் போகும்போதுன்றவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. ஆனால் வசனம் மட்டும் சொல்லுங்க, ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அவன் கொடுத்ததே அவன் திரும்ப கொடுப்பார். ஏதோ படிக்க சொல்லிட்டாங்க அப்பா அம்மா, படித்து மனப்பாடமாக வச்சுட்டோம். அதை செயல்படுத்த கற்றுக் கொடுக்கவில்லை. கொடுப்போமா? சொந்தக்காரருக்கே கொடுக்க மாட்டோம். கூட பிறந்த தங்கச்சி இருந்தாலும் எடு நோட்டு புக் எடு, கல்யாணத்தில் எவ்வளோ எழுதியிருக்காங்க பாரு, 2 கிராம் எழுதியிருந்தால் 2 கிராம் எழுது. செய்கிறோமா இல்லையா? லிஸ்ட் எழுதி வைக்கிறோமா இல்லையா? பத்திரிக்கை வந்தால் யோசிக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரா? நம்ம வீட்டுக்கு வரல, நம்ம என்ன வேணா போவாத. 100 ரூபா தான் வச்சார, 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா வச்சுருப்பார், அதே 100 ரூபாய் எழுது போதும். பதிலுக்கு பதில் யார்கிட்ட? கூட பிறந்த உறவுகளிடத்துல நம்ம அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோம். அப்புறம் எங்கே ஏழைக்கு நம்ம இறங்குறது? இல்லை, நம்பிக்கை இருக்கணும், கடவுள் கொடுப்பார். அவர் சொன்னார், அவருடைய வார்த்தையில் நம்ம நம்புறது கிடையாது. அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க, நான் கொடுத்துட்டா எனக்கு தானே குறைஞ்சிடும். இல்லை, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை செயல்பாடு செஞ்சு பாருங்கள். ஆண்டவரே உன் மேல் நம்பிக்கை வச்சு இதை நான் கொடுக்குறேன், என்கிட்ட இல்லை, இதை பகிர்ந்து கொடுக்குறேன், இதை கொடுங்க. அவருக்கு கொடுக்கறதுக்கே 10 வாட்டி கேட்க வேண்டியதாக இருக்குது, 20 வாட்டி கேட்க வேண்டியதாக இருக்குது. எதனா கேட்டால் என்ன சொல்கிறாங்க? காணிக்கைக்கு வரட்டும் எங்கள் வீட்டுக்கு, அப்போ பார்த்துக்கிறேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம், சொல்லியிருக்கிறாங்க. காணிக்கை யார் ஐயருக்கா கொடுக்க வரைக்கும் கொடுக்குறீங்க. அப்போ நம்ம என்ன எண்ணத்தில் கொடுக்குறோம்? கடவுளுக்காக நான் இதை கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கொடுப்பது கிடையாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்கிறார், எல்லாம் செஞ்சாலும் அதில் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எதுவுமே பயனற்றது என்று சொல்லுகிறார். நல்லா பாடலாம், நல்லா தீர்க்கதரிசன வரங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. பிசாசு துரத்தலாம், அற்புதங்கள் செய்யலாம், அதிசயங்கள் செய்யலாம். ஆண்டவரே உமது நாமத்தினால் அற்புதங்களை செய்தோமே, உமது நாமத்தினால் அதிசயங்களை செய்தோமே, நான் உங்களை அறியேன். நீ அற்புதம் செய்யறதுக்கும் நீ அதிசயம் செய்யறதுக்கும் உன் வாழ்க்கை பரலோகராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் தொடர்பு கிடையாது. யாரோ ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதற்காகவே நீங்கள் பரலோகராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறிவிட முடியாது. அதற்கு சுதந்திரவாளியாக மாறுவதற்கு தகுதியற்றவர்களாக தகுதியானவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் தான் நீங்கள் அதில் பங்கு பெற முடியும் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இல்லை, அதுதான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். சகையினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சகை சொல்கிறாரு, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்போ தான் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சான்? ரட்சிப்பு. எப்போது ரட்சிப்பு நம்முடைய இல்லத்திற்கு வருகிறது, எப்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், கடவுள் கொடுத்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதை வைத்துக்கொண்டு எப்போது செயல்படுகிறோமோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. ஆனால் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மீதியானதெல்லாம் எடுத்து எங்கே வச்சுக்கிறோம்? ஃப்ரிட்ஜ், அது பேர் என்னது? சவப்பெட்டி. யார் மனசெல்லாம் செத்து போய்க்குதோ அவங்க தான் அது உள்ளே எடுத்து வச்சுப்பாங்க. அப்படி தானே செய்கிறோம். எடுத்துகிட்டு 2 நாள் 3 நாள் அது பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியா தேசத்தில் ஏறக்குறைய 15 கோடி
இது 2016 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. 15 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தங்களுடைய படுக்கைக்கு செல்கிறார்கள். பெசன்ட் நகரில் ஒரு பகுதி ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறாங்க. ஐயமிட்டு உண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஐயம்னா என்ன? தானம் அளித்து விட்டு சாப்பாடு செஞ்சுட்டு முதல்ல நீ சாப்பிடாத, யாருக்காவது கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிடு. இதுதான் தமிழ் பரம்பரை. நம்ம தமிழராகவும் இல்லை, கிறிஸ்தவராகவும் இல்லை. இல்லை, ஐயமிட்டுன்னா யாருக்காவது உணவை கொடுத்து விட்டு தான் நீங்கள் அந்த உணவை சாப்பிடணும். சிலர் அட்லீஸ்ட் காக்காய்க்காவது கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம அது கூட செய்கிறது கிடையாது. இல்லை, நாங்கள் வாலாஜாபாத்தில் இருந்தபோது ஒரு கடைக்காரர், கிறிஸ்தவர் அல்ல, டெய்லி வந்து பஸ் ஸ்டாண்டில் தேடுவார். என்ன தேடுறாருன்னு அவர் கேட்டப்போ தான் சொன்னாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் கடையிலேருந்து வீட்டுக்கு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யாரோ ஒருவரை, அவர் பிச்சைக்காராக இருந்தாலும் சரி, அவர் அந்த ட்ரைபிளாக இருந்தாலும் குருவிக்கார மாதிரி இருந்தாலும் சரி, யாரோ ஒருவரை தன்னுடைய சைக்கிள் தான் வச்சுருக்கிறார். சைக்கிளில் உட்கார வச்சு வீட்டுக்கு போய் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து அவரை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போய் தான் இவர் சாப்பிட்றார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இல்லை, ஐயமிட்டு உண். நம்ம சில நேரத்தில் எப்படி இறந்து போனவர்களை நாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய மனம் இறுகி விட்டதுனால அதில் வச்சிடறோம். அப்போ அந்த பெசன்ட் நகரில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தினந்தோறும் அவங்க வீட்டுக்கு ஒரு அம்மா சாப்பாட்டுக்கு வருவாங்களாம். அப்போது ஒரு ஆளுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டு சமைக்க ஆரம்பித்தார்கள். கொடுத்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா வரலை, தேடி பார்த்தாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, உணவு வேஸ்ட் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது தான் தனக்கு அருகில் இருக்கிறவர்கள் ஒரு 2-3 வீடு சேர்ந்து தன் வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் எடுத்துன்னு போய் அங்கே வச்சு ஐயமிட்டு உணவு அதுக்கு எழுதி, அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாமே தங்கள் வீட்டில் மீதியாக இருக்கக்கூடிய உணவு, அந்தந்த வேலையில் மீதியாக இருக்கிறத கொண்டு போய் அதில் வச்சுருவாங்களாம். அப்போது அருகில் இருக்கக்கூடிய அந்த உணவில்லாத மக்கள் வந்து அதில் அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம பெசன்ட் நகர் சென்னையில் தான், தூரத்தில் இல்லை. பாருங்கள், எப்படியாவது பிறருக்கு உணவை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சரி முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை நாம் கூட அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். இல்லை, சேலையூரில் குடியிருந்த வீட்டில் நம்ம மனுஷனுக்கே யோசிக்கிறோம், ஒரு தெரு நாய்களுக்கு தினமும் சமைத்து போடுகிற குடும்பம் இருக்கிறது. இப்படி அநேகர் தங்களால் முடிந்ததை ஏதோ ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் தங்களிடத்தில் விரும்புவதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய செயலை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாமும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? தன்னை நோக்கி வந்த ஒரு ஐஸ்வர்வான் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ நீதிமானாய் இருக்க விரும்பினால் உன்னிடத்தில் இருப்ப எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போ பாருங்க, நீதிமானாய் பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்ணுலகிற்கு செல்வதற்கு முழு தகுதி உடையவனாக இருக்க விரும்பினால் நீ என்ன பண்ண, உன்னிடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் விற்று எளிய மக்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க சேர்த்து வைக்கணுமா? எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைங்க. அங்கே என்ன கிடையாதான்? பூச்சி அரிக்கிறதும் கிடையாது. அந்த காலத்தில் சேர்த்து வைப்பாங்க, பூச்சி அரிச்சு போயிடும். அதனால் பூச்சி அரிக்கிறது திருடர்கள் கிடையாது. அதனால் பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது நல்லது தான். அதில் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்யூச்சர் எங்கே இருக்குது? ஃப்யூச்சர் எங்கெங்க இருக்குது? பரலோகத்தில் தான் பேங்க் இருக்குது. அங்கே போனோன்னு ஆசைப்படுறவங்க அங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க. இன்னொரு இடத்துல பேங்க் இருக்கிற மாதிரி பைபிளில் சொல்ல. அதனால் மண்ணுலகில் சேர்க்குறோம் அவசியம்தான். அதே நேரத்தில் விண்ணுலகிலும் நம்முடைய ஆஸ்திகளை சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-21 ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கீதாஞ்சலி என்கிற அந்த கவிதை தொகுப்பிலே ஒரு நிகழ்வை குறித்து அவர் பதிவு செய்திருப்பார். ஒரு முறை ஒரு அம்மா, ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி, அந்த கிராமத்தில் பஞ்சம் வந்ததுனால உணவு இல்லை. அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திற்கு சென்று அந்த சந்தையில் பிச்சை எடுத்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பணம் இப்போ தான் நம்ம பைசா கேட்குறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வீடாக சென்று அரிசி, ஏதாவது பழைய சாப்பாடு இருக்கா, அரிசி இருக்குதா அப்படி கேட்டு தான் மக்கள் வாங்கி செல்வார்கள். அப்போது கொஞ்சம் தானியத்தெல்லாம் பிச்சை எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரும்போது ஒரு காட்டு வழியாக நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல ஒரு தேர், தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு தேர் ஒன்று அவர்கள் அருகிலே நகர்ந்து அவர்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதில் உள்ள அரசர் போன்று உடை அணிந்திருக்கக்கூடிய நல்ல கிரீடமெல்லாம் வச்ச ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஐயோ அழகான ஒரு மனிதர், நல்ல ஒரு அரசரை போர் வருகிறார், கண்டிப்பாக ஏதாவது நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி ரொம்ப ஆவலோடு
அந்த அம்மா உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அம்மா கிட்ட வந்த உடனே அவர் கை நீட்டி ஏதாவது கொடுமான்னு கேட்குறார். நமக்கு ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சல், கம்முன்னு அவர் முறைக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் தயவு செய்து ஏதாவது கொடுமா அப்படின்னு மீண்டும் மீண்டுமாக அந்த இடத்துல அந்த அம்மா கிட்ட லிட்ரலாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணத்துலேருந்து கொஞ்சம் அரிசிலேருந்து ஒரு 5 அரிசி மணிகளை எடுத்து அவர் கையில் வைக்கிறாங்க. அவர் வாங்கி அப்படி நகர்ந்த உடனே அந்த தேர் மறைந்து விட்டது. சரி, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரிசியை எடுத்து பாத்திரத்தில் கொட்டும் போது தான் பார்க்குறாங்க, அதில் இருந்த அரிசியில் 5 அரிசிகள் தங்க நிறத்திலான அரிசிகளாக இருந்தது. அப்போ தான் யோசித்தாங்க, ஐயோ இது எனக்கு வரும்னு தெரியாமையே நான் என்ன பண்ணிட்டேன், 5 அரிசி கொடுத்தனே, தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பேன். நம்ம கூட அப்படி தான் நினைக்கிறோம்ல சில நேரங்கள். தெரிஞ்சிருந்தா, தெரியாமல் தான் எல்லாம் நடக்கும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் அநேகர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம பார்த்துருக்கிற மாதிரி நேராக கடவுள் என்கிற உருவத்திலே நம்ம இடத்துல வரமாட்டார். அந்நியராய் தான் வருவார். அப்புறம் போகிறவரை போல தான் தன்னை காண்பிப்பார். நீங்கள் தான் அவரை அழைக்கணும், நீங்கள் தான் அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால தான் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். எனவே எளிய மக்களோடு நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவலாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பதை உணரும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் வித் த விக்டம் இஸ் ஸ்டீவர்ட்ஷிப் என்று நாம் பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்பது, அவர்களோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது தான் சீடத்துவம். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மற்றொரு காரியம். நாம் படிக்க கேட்ட மார்க் 14ஆம் அதிகாரத்தில் பாஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தானியாவிலே தொழுநோயாளர் சீமோனை ஆண்டவர் குணப்படுத்தியிருந்தார். அவருடைய இல்லத்திலே அவருக்கு ஒரு விருந்து அளிக்கப்படுகிறது. அந்த விருந்திலே அவர் பங்கேற்கும் போது தான் லாமிச்சை என்று சொல்லக்கூடிய நறுமண தைலத்தோடு ஒரு பெண் வந்து ஆண்டவர் இயேசுவை தலையின் மீது அந்த தைலத்தை ஊற்றுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். மத்தேயும் மார்க்கும் மாத்திரம் இந்த நிகழ்வை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டவர் இயேசு மரிப்பதற்கு முன்பாக, அந்த பாஸ்கா பண்டிகைக்கு முன்பாக நடந்ததாக மத்தேயும் மார்க்கும் தன்னுடைய நற்செய்தியிலே அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போது ஒரு மேசியா அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கிறிஸ்து என்று சொன்னால் கிரேக்க வார்த்தை, அதற்கு நிகரான இப்ரேய வார்த்தை மேசியா என்கிற வார்த்தை. 2 ஒன்று தான், மேசியாவும் கிறிஸ்து. அப்படின்னா செப்பரேட்டட் ஒன், ஒரு குறிப்பிட்ட பணிக்காக பிரத்யேகப்படுத்திருக்கக்கூடிய ஒருவர். அதனால தான் ஆர்டைன் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பணியை செய்வதற்காக அவர் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். எப்படி இந்த அப்பம் திராட்சரசம் இதை நம்ம ஆர்டைன் பண்ணுறதுனால அது பரிசுத்தமாக மாறுகிறது. இது கடையில் தான் விற்கிது, அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா இல்லை. இதை அபிஷேகம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், இந்த பணியை செய்வதற்காக ஒருவர் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பரிசுத்த உபயோகத்திற்காக இதை தகுதிப்படுத்துகிறார். அப்போது மேசியா என்று சொன்னால் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டவர், ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர். அவர் என்ன பண்ணணும், அந்த காலத்தில் அனாயிட்டிங் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க? யாரெல்லாம் பண்ணுவாங்க? சாமுவேல் போய் பண்ணுவார். யாரை பண்ணுவார்? ராஜாக்களை. சவுல் அபிஷேகம் பண்ணார், தாவீது அபிஷேகம் பண்ணார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆண்டவர் போன வாரத்துக்கு 3ஆவது வாரம் கூட பார்த்தோம் இல்லையா? எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்கிறார், நீ போய் சீரியாவின் மீது இஸ்ரவேல் மீது ஆசபேலையும் எகுவையும் ராஜாவாக அபிஷேகம் செய், எலிசாவை உன் ஸ்தானத்திலே அரசனாக மாற்று என்று அவர் சொல்கிறார். தீர்க்கதரிசியாக மாற்றுன்னு சொல்கிறார். அப்போது ராஜாக்களை அபிஷேகம் செய்வார்கள், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் செய்வார்கள், அப்புறம் குருக்களை, பிரதான ஆசாரியர்களை அபிஷேகம் செய்வாங்க. அப்போ இந்த பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதை இந்த பெண் வழியாக அது செய்யப்பட்டது என்கிற காட்சி தான் மத்தேயும் மார்க்கும் எழுதுகிறாங்க. அதனால தான் அனாயிட்டட் ஒன், அவர் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர், பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்கிற காட்சிக்கு அடையாளமாகத்தான் அதை எழுதுகிறார்கள். அப்போ அங்கே சிலர் கோபம் அடைந்து கேட்குறாங்க, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன், இதை விற்று 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அந்த பெண் மீது கோபம் கொண்டார்கள். யாருது அது? அந்த மாதிரி இல்லையா? 300 பணம்னா அந்த நாட்களில் ஒரு நாளெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் செஞ்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு நாள் 1 பணம் கிடைக்கும், ஒரு தினாரியம்.
அப்போ 300 நாள் பணி செய்தால் தான் இந்த 300 பணம் கிடைக்கும். அப்போது அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இளம் பெண்கள், திருமணமாகாத இளம் பெண்கள் தாங்கள் பணி செய்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை ரொம்ப அதிகமாக அவங்க எதுக்காக சேர்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி உயர்ந்த தைலங்களை வாங்குவதற்காக, தன்னுடைய திருமணத்திற்காக ஆயத்தம் செய்வதற்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரே காரியம் இதுதான். அவங்க திருமணம் கிட்டத்தட்ட 7 நாட்கள் நடைபெறும். அதற்காக இதை சேர்த்து வைப்பார்கள். அப்போது ஒரு பெண், ஒரு இளம் பெண், ஒரு 15-16 வயசு தான் அவங்களுக்கு இருக்கணும். தன்னுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயரிய காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதப்படியில், ஆண்டவருடைய தலையின் மீது ஊற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறார். லூக்கால பாதப்படின்னு இருக்கும், அது வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வேறு ஒரு நிகழ்வு. பொதுவாக ஆண்டவர் இயேசு இதெல்லாம் விரும்ப மாட்டார். வீணான ஆடம்பரத்தை அவர் ஒருபோதும் திருமறையில் விரும்பியதாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் முதன்முறையாக இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, 6ஆம் வசனத்தில், இயேசு அவரை நோக்கி, அவரை விட்டுவிடுங்கள், ஏன் அவரை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். இவர் தம்மால் இயன்றதை செய்தார், என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாக என் உடலுக்கு தைலம் பூசி விட்டார். ஆண்டவர் இயேசுக்கு தெரியும், இந்த பாஸ்கா பண்டிகையின் போது நற்செய்தி பதில் நாம் பார்க்கிறோம், பலமுறை அவரை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. கல்லெறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், மலையின் உச்சிலிருந்து தள்ளிவிட முயற்சி செய்கிறார்கள், பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த பாஸ்கா பண்டிகைக்கு எருசலேமில் வந்தால் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். கலிலேயாவில் அவருடைய பகுதி என்பதனால கொலை செய்ய முடியல. அப்போது அதை அறிந்தவராகத்தான் ஆண்டவர் இயேசு வருகிறார். ஒருவேளை அந்த மரணத்தை எதிர்கொள்வதில் அவருக்கும் ஒரு சிக்கல் இருந்தது. எப்படி இந்த மரணத்தை என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். அதனால தான் மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். படிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கூடமானால் செய்யுங்க, ஆகிலும் எனது சித்தத்தின்படி அல்ல உமது சித்தப்படி. சாவை எதிர்கொள்வதற்கு அவரும் தயங்கினார். அப்போ ஒரு மனக்கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு எப்படி இதை எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு காட்சியோடு தான் இந்த பந்தியில் அவர் பங்கேற்கிறார். அப்போது அந்த நேரத்தில் அந்த அம்மா அவரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அவரை தேற்றுவதைப் போல, அவரை கன்சோல் பண்ணுறதை போல, இந்த திருப்பணிக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதைப் போல கடவுள் வழியாக அவர் திடப்படுத்தப்படுகிறார். அதனால தான் சொல்கிறாங்க, இவர் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள். இன்றைக்கி நம்முடைய பணத்தினால் மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்முடைய நல்ல வார்த்தைகளினாலே பிறருக்கு பயனுடையவர்களாக நாம் இருக்க முடியும். பிறரை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்களாக. சில நேரத்தில் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா போதும், கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா போதும், கடவுள் உடைய ஆறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி உதவி தேவைப்படுகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த அம்மா பாருங்கள், சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை, சாவை சந்திக்கக்கூடிய நிலையில் குழம்பி இருக்கக்கூடிய, தயங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதரோடு தன்னுடைய நேரத்தை அவங்க செலவழித்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்கிறார், மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்கிறாயில் கடவுள் அதை அறிந்திருப்பார் என்று அவர் சொல்கிறார் அந்த சூழ்நிலையில். அதனால் பிறரை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. அதனால தான் மத்தேயு 25 சொல்கிறாரு, சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, அதுதான் உன் வேலை. அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார்? ஒன்றும் இல்லாமல் போயிருப்பார். கடவுள் கரெக்டாக தான் கொடுத்தாரு, இதுவும் வேலை கிடையாது. அவரை சந்திக்க செல். வியாதியாக இருந்தேன், போய் குணமாக்குன்னு சொல்லலை ஆண்டவர். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, போய் எப்படி இருக்கீங்க, அது போதும். அது அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். இல்லை, அதை தான் ஆண்டவர் இந்த பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு ஆபிரகாம் செலக்ட் பண்ணிக்கினார், வளமான நிலங்கள் அல்லங்க, உறவு தான் முக்கியம் அப்படின்னு அந்த உறவை அவர் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கலாம். என் சொந்த லாபத்திற்காக இல்லை, என் சொந்த வாழ்க்கை அல்ல. எருசலேமில் கஷ்டப்படுறாங்களாமே, 3 வேளை சாப்பாடு இல்லாமல், எனக்கு 2 வேளை சாப்பாடு இருக்குது, ஒரு வேளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த மக்கதோனிய மக்களை போல, இல்லை சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒருவரோடு தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு ஒரு பெண் ஆயத்தமாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் காண்கிற காட்சியின் வழியாய் கடவுளை புரிந்து கொள்வதற்கு, கடவுளுடைய திருப்பணிக்கு அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிற ஒரு காட்சி. இந்த பொறுப்பெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் நான் என்ன செய்யட்டோன்னு கேட்குறீங்க, ஆண்டவர் இதெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறார். உறவை
உறவை தக்க வைத்து கொள்ள சொல்கிறார். இல்லாத மக்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கொடுங்கன்னு சொல்கிறார். யாரெல்லாம் தனிமையாக இருக்கிறோம் அவங்களோட சில நேரத்தை செலவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மதுரை இறையியல் கல்லூரியில் நாங்கள் படித்த நாட்களிலே ஒரு முறை அந்த பெரியார் பஸ் நிலையம் சொல்லுவாங்க, அது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். பஸ் நிலையத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். நான் அந்த வழியாக மார்க்கெட்டுக்கு சென்று விட்டு திரும்பி கொண்டிருந்தேன். மாலை வேலை ஒரு 6-7 மணி இருக்கும். ஒரு டிசம்பர் மாதம் இருட்டி இருந்தது. பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் பைக்கில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர்கள்லாம் எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பொட்டலத்தை பிரித்து ஒரு வாய் சாப்பாடு வச்ச உடனே அடுத்த ஆளை சந்திக்க அவர் போகிறார். நான் அதை பார்த்துட்டு அவரிடத்துல கேட்டபோது அவர் சொல்கிறார், அவர் ஒரு கிறிஸ்துவை அறியலன்னு நம்ம சொல்லக்கூடிய நபர். ஆனால் அவருடைய சாட்சி குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கேட்ரிங் காலேஜில், அருப்புக்கோட்டையில் ஒரு கேட்ரிங் காலேஜில் டிஸ்டிங்ஷனோடு பாஸ் பண்ணேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டோட இந்த செட்டில் நான் பாஸ் பண்ணேன். கேம்பஸ் இன்டர்வியூ வழியாக பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் எனக்கு நல்ல ஒரு பணி கிடைத்தது, ஒரு ஸ்டார் ஹோட்டலில். அந்த பணியிலே நான் சேர்ந்து ஒரு 3 மாதங்கள் பணிபுரிந்த பிறகு என்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்காக மதுரைக்கு நான் வந்தேன். என் பெற்றோர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். வந்தபோது நண்பர்களை பார்க்கும்படியாக சென்றேன். ஒரு டீ கடையில் நண்பர்களோடு தேநீர் அருந்தி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு காட்சி ஒன்றை நான் பார்த்தேன். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய மலத்தையே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது எனக்குள் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகிறேன், என்னால் சாப்பிட முடியல. அந்த காட்சி நினைவுக்கு வருகிறது. என்னால் முடியல. சரி, பணிக்கு சென்றால் திரும்பி வரும்னு சொல்லிட்டு என்னுடைய விடுமுறையை நான் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பணிக்காக நான் செல்கிறேன். அந்த இடத்துல இந்த சாப்பாடு பார்க்கும்போதெல்லாம் அந்த மனிதன் சாப்பிட காட்சி எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. என்னால் எந்த பணியும் செய்ய முடியவில்லை. அப்போ தான் ஒரு இரவில் உணர்ந்து கொண்டேன், இப்படி தான் என்ன சாப்பிடுகிறோம் என்று தெரியாமலே சாப்பிடுகிற மனிதர்களுக்கு ஒருவேளை உணவையாவது கொடுப்பதற்காக கடவுள் என்னை அழைக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டதுனால என் பணியை நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு என் பெற்றோருடைய உதவி, நண்பருடைய உதவினால என்னால் முடிந்த அளவிற்கு நானே சமைத்து கொண்டு பாருங்கள், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சீஃப் செஃப்பாக இருந்த ஒரு மனிதன், ஒரு வாலிபன், 26 வயது நான் அவரை சந்திக்கும் போது, இன்றைக்கு ஒரு சின்ன ஷெட்டில் போட்டுட்டு சமைத்து இந்த இரவெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பல நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும்னு நேரமே இல்லை, நேரத்தை வீணாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவர் இதை தன் பணியாக செய்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அழைப்பை தான் கண்ட காட்சியின் வழியாக உணர்கிறார். இன்றைக்கு இப்படி தான் பல விதத்திலே மக்கள் வழியாக கடவுள் நமக்கு பல காட்சிகளை, பல அழைப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். கடவுள் நமக்கு கொடுக்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உக்கிரானத்துவ பொறுப்பிற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். ஆபிரகாமை போல வளமான இடத்தை அல்ல, உறவை நேசிக்கிற மக்களாக வாழ எங்களுக்கு உணர்வைத்தார். ஆண்டவரே, மக்கதோனி திருச்சபையைப் போல என்னுடைய சுய வாழ்க்கையை அல்ல, நாங்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் எங்களை விட குறைவானவர்களை நோக்கி பார்க்கக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு தார். ஆண்டவரே, மரணத்தை இது நோக்கியிருந்த கிறிஸ்துவோடு ஆறுதல் படுத்தும்படியாய், அவரை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் தன்னுடைய சேமிப்பை எல்லாம், தன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் அந்த ஊழியத்திற்கு கொடுத்த அந்த சகோதரியைப் போல நாங்களும் சாவை எதிர்நோக்கி இருக்கிற மக்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தார். ஆண்டவர் இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே. நீதியும் மீட்பும் பங்குமா